இந்த நந்தி வாயிலிருந்து தினமும் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குமா. அந்த ரத்தத்தை நம்ம குடிச்சோம்னா நமக்கு இருக்கிற நோய் எல்லாம் தீர்ந்து போயிடும் நம்புறாங்க. இந்த நந்தி எங்கே இருக்குன்னா இளங்குடி சிவன் கோயிலில் தான் இந்த நந்தி இருக்கு. இந்த நந்தியோட வாயிலிருந்து ஒரு திரம் வந்து எப்பவுமே சுரந்துக்கிட்டே இருக்குமாமா. அந்த திரம் வந்து எண்ணெய் மாதிரியும் அது கலர் வந்து சிவப்பு நிறத்துலையும் அதோட வாயிலிருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த நந்தியோட வாய் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் இருந்து தான் அந்த ரத்த மாதிரி ஒரு திரமும் வந்துகிட்டே இருக்குது. 800 வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த நந்தியை செஞ்சுருக்காங்க. ரொம்ப பழமையான கோயிலாகவும் இந்த கோயில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற லிங்கம் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த லிங்கமாக சொல்லப்படுது. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி முக்கோண ஆவுடையார் இந்த கோயிலில் மட்டும் இருக்க. வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு முக்கோண ஆவுடையாரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த கோயிலில் வந்து ஆண்டவர் வந்து நாயனார் மூலவராக இருக்காங்க. இந்த நந்தி வயலேருந்து கம்மியாக அந்த ரத்த மாதிரி திரவம் வந்துச்சுன்னா அந்த டைமில் விவசாயம் ரொம்ப கம்மியாக நடக்குமாமா. ஒருவேளை அதிகமாக வந்ததுன்னா விவசாயம் நல்லா சாகுபடி வந்து நிறைய நடக்குமாமா. இது வந்து அந்த ஊர் மக்களால் நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது வரைக்குமே அந்த நந்தி வயலேருந்து ஏன் வருது, அது வரது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த நந்திக்கு மேலே போடுற அந்த ஆடை, அந்த வேஷ்டி சொல்லுவாங்க, அது மேலே போகும்போது அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுமே சிவப்பு நல்லா ரத்தமாக மாறிடுதான். இந்த நந்தியை வேற இடத்துக்கு மாற்றி வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ரத்தம் வலியுது நிற்குமான்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த ரத்தம் வலியுது நிற்கவே இல்லை.